ஐயோ ஐயோ இவ்ளோ பயப்படுற வெயிட் ஏய் எல் கோபால் சிட் ஏய் திவ்யா நாய்க்கு இனிஷியல்லாம் வச்சிருக்கீங்க அதேங்க செத்து போன தாத்தா பேரு அது என்ன எல் கோபால் அது அவரு ரொம்ப லவுடா பேசுவாரா அதனால எல்லாரும் அவரை லவுட் கோபால்னு கூப்பிட்டு இப்போ அது சுருங்கி எல் கோபால் ஆயிடுச்சு அப்ப இவர் யாரு ஐ அம் பஜலே கோபால் ஹாய் தாத்தா சரி உள்ள வா கம் ஓ இது கோபால் ஃபேமிலியா வாங்க வாங்க குடு எது உன் கையில இருக்கிறத குடு ஓ ஐயோ எதுக்குப்பா இதெல்லாம் வேஸ்டா ஓ வேணாமா ஆண்டி ஏய் கடைக்காரன் வேற எடுத்துப்பானான்னு தெரியல குடுறா சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் பிளேட்ஸோட வரேன் பாப்பா உட்காரு சோ இப்போ நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஷெஃப் ஆகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி ஓ அப்ப வெட்டியா இருக்கிறேன்னு சொல்லு அப்படியும் சொல்லலாம் சரி அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்பா இதே ஊர்ல டாக்டரா இருக்காரு அம்மாவை நான் பார்த்ததில்ல கரெக்ட் உங்க அப்பா வண்ணாந்துறையில ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கார்ல அப்புறம் உங்க அம்மா கூட நீ பிறந்த உடனே ஏதோ ஓடி போயிட்டாங்கல்ல நான் இல்லாத போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க அம்மா அரவிந்த் உங்க ஃபேவரட் பிஸ்கட் வாங்கிட்டு அவருக்கு வந்திருக்கான் கூடமா சாப்பிடுவாரு அரவிந்த் இந்தா சரி இப்ப இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியே எவ்வளோ ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிருப்பியா 1500 ரூபாங்க 1500 ரூபாய் ஒரே நாள்ல செலவு பண்றது உனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா படல ரொம்ப ஜாஸ்திங்க பாத்தியா நாங்க சும்மா ஏதோ குறிக்கிறதுக்கே 1500 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கே அப்ப யோசிச்சு பாரு எங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு அது இல்லாம வீக்கெண்ட்ஸ்லாம் ஏதாவது கெட் டுகெதர் பார்ட்டின்னு போவோம் அதுக்கெல்லாம் எப்படி செலவு பண்ணுவ உங்க அப்பாட்ட காசு வாங்குவியா இந்த நிலைமையில நீ எந்த தைரியத்துல என் பொண்ண கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்ச இன்னும் ஒரு சின்ன பசங்க பசிக்கு சாப்பிட வேண்டிய காசுல நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா கொறிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தா அத ஓசில நல்லா மொக்குன்னு மொக்கிட்டு வாங்கிட்டு வந்தவனே நக்கல் அடிக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும்போது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ற தைரியம் எனக்கு நல்ல தைரியமாவே இருக்கு ஹே எல் கோபால் யாரு பிஸ்கட் கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு பேர் என்ன தெரியுமா ஏமா டோரை சரியா சாத்தலையா பாவம் அவர் வந்து சாத்திட்டு போறாரு முதல்ல நீங்க உங்க டோரை சாத்துங்க சரிம்மா